அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போற வார்த்தை என்னன்னா, கி, கு. இத எப்படி பாவிக்கலாம்னு சொல்லி பார்க்க போறோம். கி, கு அப்படின்னா யாராக இருந்தாலும், யாரானாலும். சில உதாரணங்களோட பார்ப்போம். Qui qu'il soit, je l'aime. Qui qu'il soit, je l'aime. அவன் யாராக இருந்தாலும் நான் அவனை விரும்புகிறேன். Qui qu'il soit, je l'aime. Qui que tu sois, je t'aiderai. Qui que tu sois, je t'aiderai. நீ யாராக இருந்தாலும் நான் உனக்கு உதவுவேன். Qui que t'invite, je viendrai aussi. Qui que t'invite, je viendrai aussi. நீ யாரை கூப்பிட்டாலும் நான் வருவேன். Merci, qui que tu sois. Merci, qui que tu sois. நீ யாராக இருந்தாலும் நன்றி. சரி, இந்த கீக்கு வார்த்தையை வச்சுக்கொண்டு ஒரு வசனம் கொமெண்ட்ஸில் எழுதுங்க பார்ப்போம். பார்ப்போம் எந்தெந்த விதத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை பாவிக்கிறீங்கன்னு சொல்லி. வேறு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.